Hi friends, in this class we will marginal costing chapter sum number 5 okay. So the sum number 5 what concept we use capacity utilization okay. So what capacity what output produce variable cost fixed cost so இத base பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா capacity ஒவ்வொரு capacityல நம்ம marginal costing analysis நம்ம பண்ண போறோம் okay. Okay, so sum number 5 குள்ள நம்ம enter ஆகலாம். So a factory is currently working at 40% capacity. இப்போ கரண்டா பண்ணா 40% capacity ல work பண்ணிட்டு இருக்காங்க. So அந்த 40% capacity ல கொடுத்த datas தான் இது. ஓகேங்களா? Clear ஆ? Okay, so 40% capacity ல work பண்ணிட்டு இருக்காங்க and produces 10,000 units. So இந்த sumல நீங்க என்னன்னா crispy-ஆ இந்த given information எழுதி வச்சுக்கோங்க. Currently company 40% capacity work பண்ணிட்டு இருக்காங்க. So 40% capacity work பண்றப்போ அது 10000 units produce பண்றாங்க ஓகேங்களா. Actually capacity என்னன்னா கம்பெனில மொத்தம் 100% capacity resources and எல்லாமே இருக்கும் ஓகேங்களா. So அந்த resources எல்லாமே 40% மட்டும் தான் யூஸ் பண்றாங்க இப்போதைக்கு. 40% மட்டும் தான் எதுக்கு 40% யூஸ் பண்றாங்க? அங்க டிமாண்ட் அவ்வளவுதான் இருந்திருக்கும் ஓகேங்களா. So full percent யூஸ் பண்ணி எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு 200 லட்டு போட்டாச்சு 200 போண்டா போட்டாச்சு இதுக்கு மேல என்ன பண்ணணும் கேட்ட மாதிரி கஸ்டமர் இல்லாத இடத்துல நம்ம அவ்வளவு ப்ரொடக்ஷனை பண்ண வேண்டாம் ஓகேங்களா. ஸோ கஸ்டமர் டிமாண்ட் எவ்வளோ இருக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கெப்பாசிட்டியை யூட்டிலைஸ் பண்ணுவோம். மிஷின் எல்லாமே இருக்கும், அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு லேபர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க, அப்புறம் பவர் எல்லாமே இருக்கும். எல்லாத்தையும் நீங்கள் 100% யூட்டிலைஸ் பண்ணி எல்லா அவுட்புட்டும் ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் டிமாண்ட் கம்மியாக இருக்குது அந்த இடத்துல நீங்கள் எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி அவுட்புட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க, கஸ்டமர்ஸ் யாரும் இல்லை அப்படின்னா வேஸ்ட்டாக போயிடும் ஓகேங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா டிமாண்டை பேஸ் பண்ணி தான் கெப்பாசிட்டியை யூட்டிலைஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கரண்ட்லி 40% கெப்பாசிட்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமில் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா 10,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஓகே. அப்போ 100%னா எவ்வளோ வரும்? 40%ல் 10,000 யூனிட்ஸ் அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சதுன்னா 100% ஃபுல் கெப்பாசிட்டி எவ்வளோ வரும்? 10,000 பை 40% போடுங்க. 40 × 100 போட்டிங்க அப்படின்னா 25,000 வரைக்கும் அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதுக்கு மேலே சப்போஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா புது மிஷினரி வாங்கணும், இல்லை புதுசாக ஒரு ஃபேக்ட்ரி பில்டிங் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு ஃபிக்ஸட் அசெட்டில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ரிசோர்ஸஸை வச்சு அவங்க டோட்டலாக எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? 25,000 வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். கரண்ட்லி 40% ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ 10,000ங்கிறது நம்ம என்ன பண்ணோம்? 10,000ங்கிறது 40க்குனா பை 40க்குனா × 100 போட்டிங்க உங்களுக்கு 25,000 வருது. இதுதான் டோட்டல் கெப்பாசிட்டி, கம்பெனியோட ஃபுல் கெப்பாசிட்டி 100% 25,000. இதுக்கு மேலே ஒரு யூனிட் கூட ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன்று மொத்தமாக அவுட் சோர்சிங் பண்ணணும், இல்லை புதுசாக ஒரு ஃபிக்ஸட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணணும் ஓகேங்களா. ஓகே, ஸோ நம்ம இது வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு வச்சதில் 25,000 வரைக்கும் நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். கரண்ட்லி 40% ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதோட கெப்பாசிட்டி இவ்வளோ 40% யூட்டிலைஸ் பண்ணுறதுனால 10,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ 40% யூட்டிலைஸ் பண்ணுறப்போ கொஸ்டினில் பாருங்கள், டைரக்ட் மெட்டீரியல் 10 ரூபா, லேபர் 3 ரூபா, ஓவர் ஹெட் 5 ரூபான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டைரக்ட் மெட்டீரியல் 10 ரூபா, லேபர் 3 ரூபா, ஓவர் ஹெட் 5 ரூபா, இது எல்லாமே பெரிய யூனிட்டுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ ஓவர் ஹெட் 5 ரூபா பெரிய யூனிட் கொடுத்துருக்காங்க. ஓவர் ஹெட்னா இதில் பார்த்தீங்கன்னா வேரியபிளும் இருக்கும், ஃபிக்ஸட் ஃபேக்டரும் இருக்கும் ஓகேங்களா. இந்த சம்மில் 60% ஃபிக்ஸட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபிக்ஸட் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் 60%, ரிமைனிங் 40% வேரியபிளாக இருக்கும் ஓகேங்களா. ஓகே, ஸோ 5ல் 60% போடுங்க, 5 × 60% போட்டால் 3 ரூபா பெர் யூனிட் வரும், இது ஃபிக்ஸடு. 5ல் 40% போட்டிங்கன்னா 2 ரூபா பெர் யூனிட் வரும், இது வேரியபிள் ஓகேங்களா. ஓகே, ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டோட்டலாக கண்டுபிடிச்சிடலாம். டோட்டலாக எவ்வளோ வரும்? மொத்தம் 10,000 யூனிட், 40% கெப்பாசிட்டியில் 10,000 யூனிட். அப்போ 3 × 10,000 போட்டிங்கன்னா 30,000 வரும் ஓகேங்களா. இந்த ஃபிக்ஸட் காஸ்ட் என்ன ஆகும்? ஒவ்வொரு கெப்பாசிட்டி சேஞ்ச் ஆகிறப்போ யூனிட்ஸ் மாறுறப்போ இந்த ஃபிக்ஸட் காஸ்ட்டு நெவர் சேஞ்சஸ். ஸோ இந்த 30,000 தான் என்ன கெப்பாசிட்டியாக இருந்தாலும் 40% இருக்கட்டும் சரி, 50, 90% இருக்கட்டும் சரி, எல்லாத்துலேயும் இந்த 30,000 ஃபிக்ஸட் காஸ்ட் தான் வரும். வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் மட்டும் தான் அவுட்புட்டுக்கு ஏற்றாப்புல மாறும் ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ சம்பளம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷனுக்கு இப்போ வாங்க. ஸோ இப்போ தான் முக்கியமான இன்ஃபர்மேஷன், இதுக்கெல்லாம் அதுக்கப்புறம் தான் நீங்கள் இது பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ அட் 50% கெப்பாசிட்டி செல்லிங் ப்ரைஸ் ஃபால்ஸ் பை 3%. அதாவது 50% கெப்பாசிட்டியில் 50% கெப்பாசிட்டி நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ செல்லிங் ப்ரைஸ் 3% குறையுது. ஏன் குறையுது? நம்ம
யூனிட்ஸை நம்ம வந்து அதிகமாக சேல் பண்ணுறப்போ பல்காக சேல் பண்ணுறப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு டிஸ்கவுண்ட் ஒன்று கொடுப்போம். இல்லைன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ளை அதிகமாக இருக்கிறப்போ ப்ரைஸ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மார்க்கெட்டில். ஸோ சப்ளை வந்து சப்ளை வந்து 50% இன்க்ரீஸ் ஆகுது. கெப்பாசிட்டி ஆஃப் அவுட்புட் வந்து 50% இன்க்ரீஸ் ஆகிறப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து 3% குறையுது. ஓகேங்களா? ஓகே, at 90% capacity the selling price falls by 5%. 90% கெப்பாசிட்டியாக இருக்கிறப்போ 90% கெப்பாசிட்டியாக இருக்கிறப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து 5% குறையுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் 5% accompanied by similar fall in price of raw material. செல்லிங் ப்ரைஸ் மட்டும் 5% குறையல, இதோட சேர்த்து ரா மெட்டீரியலும் சிமிலராக குறையுது. சிமிலராக குறையுதுன்னு என்ன அர்த்தம்? இதே 5% ரா மெட்டீரியலோட ப்ரைஸும் குறையுது. ஓகேங்களா? ஸோ உங்களோட அவுட்புட் 5% குறையிறதுக்கு காரணம் என்னன்னா இதுதான், ரா மெட்டீரியலும் 5% ப்ரைஸ் வந்து குறையுது. ஓகேங்களா? ஸோ ரா மெட்டீரியல் என்ன பண்ணுது? 5% ப்ரைஸ் வந்து குறையுது. கிளியரா? ஓகே, ஸோ 90% கெப்பாசிட்டி நீங்கள் போடுறப்போ இந்த டேட்டாஸ் ஃபுல்லாமே நீங்கள் இன்கார்பரேட் பண்ணணும். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம போடுவோமா? ஸோ கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா 40%, 50% அண்ட் 90%ல் நமக்கு வந்து செல்லிங் ப்ரைஸ், வேரியபிள் காஸ்ட், ஃபிக்ஸட் காஸ்ட் அண்ட் ப்ராஃபிட் வந்து எவ்வளோ வருதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ செம்ம ப்ரொசீட் பண்ணுங்கள். கெப்பாசிட்டி 40% வச்சு, 50% வச்சு, 90% வச்சு நம்ம போட போகிறோம். எல்லாத்துலேயுமே கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் அவுட்புட் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டுடணும். அதுக்கப்புறம் மார்ஜினல் காஸ்டிங் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே வாங்க. ஓகேங்களா? ஸோ அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 40% கெப்பாசிட்டியில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஓகே, அப்போ 50% கெப்பாசிட்டியில் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க? 10,000ங்கிறது 40%னா 50க்கு பாருங்கள். ஸோ 10,000 by 40 × 50 போட்டிங்கன்னா 12,500 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அட் 50% கெப்பாசிட்டி. அப்புறம் 90% கெப்பாசிட்டியில் எவ்வளோ யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க? 10,000ங்கிறது 40க்குனா 90க்கு பாருங்கள். 10,000ங்கிறது 40க்குனா 90க்கு பார்த்தீங்கன்னா 22,500 யூனிட்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ 10,000ங்கிறது by 40க்குனா 90க்கு நீங்கள் போடுறப்ப 22,500 யூனிட்ஸ் வரும். நீங்கள் இப்படியும் போடலாம். இல்லைனா 100% நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்கன்னா 10,000 by 40%, 10,000 by 40 × 100 போட்டு 25,000 வச்சுக்கலாம். ஸோ 25,000 × 50% போட்டால் 12,500 வரப்போகுது. 25,000 × 90% போட்டாலும் 22,500 வரப்போகுது. ஸோ இப்படியும் நீங்கள் போடலாம், இல்லை அப்படியும் நீங்கள் போடலாம். ஓகேங்களா? ஸோ எப்படி வேணால் நீங்கள் வந்து போடலாம். 10,000 40க்குனா 50க்கு எவ்வளோ? 10,000 40க்குனா 90க்கு எவ்வளோ? ஸோ இந்த மெத்தடே நீங்கள் போடலாம். இல்லைன்னா 100% நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு, இது 25,000. அப்போ 25,000 × 50% போட்டாலும் இந்த 12,500 வரும். 25,000 × 90% போட்டாலும் இந்த 22,500 வரும். ஓகேங்களா? ஓகே, ஸோ குவான்டிட்டி நம்ம போட்டாச்சு. இப்போ மார்ஜினல் காஸ்டிங் ஸ்டேட்மெண்ட் போடுவோம். மார்ஜினல் காஸ்டிங் ஸ்டேட்மெண்ட் என்ன? செல்லிங் ப்ரைஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணால் உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். கான்ட்ரிபியூஷன்லேருந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணால் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்னெல்லாம் கேட்டிருக்கிறாங்க? அதில் ப்ராஃபிட் மட்டும் தான் கேட்டிருக்கிறாங்க. ஆனால் இவங்க பிரேக் ஈவன் பாயிண்ட் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட், பிவி ரேஷியோ எல்லாத்தையுமே நீங்கள் போட்டுருங்க, பெட்டர். ஓகேங்களா? ஓகே, ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? செல்லிங் ப்ரைஸ் வந்து 20 ரூபா பெர் யூனிட். ஓகேங்களா? ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 20 ரூபா பெர் யூனிட். இது எழுதா மட்டும் பாருங்கள். ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 20 ரூபா பெர் யூனிட், ஒரு யூனிட்டுக்கு 20 ரூபா. ஓகே, ஸோ நீங்கள் 40% கெப்பாசிட்டியில் பெர் யூனிட்டுக்கு 20 ரூபா போட்டுக்கோங்க. அப்போ 20 × டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் 10,000. ஓகே, ஸோ ஒரு யூனிட்டுக்கு 20 ரூபானா 10,000 யூனிட்டுக்கு 10,000 × 20 போடுங்க, 2 lakhs வரும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ வேரியபிள் காஸ்ட் இருக்காங்க. வேரியபிள் காஸ்ட்டில் மெட்டீரியல் வந்து ஒரு யூனிட்டுக்கு 10 ரூபா. ஸோ வேரியபிள் காஸ்ட்டில் மெட்டீரியல் வந்து ஒரு யூனிட்டுக்கு 10 ரூபா. அப்போ 10,000 யூனிட்டுக்கு 1,00,000 ரூபா வரும். அப்புறம் லேபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 3 ரூபா. ஸோ ஒரு யூனிட்டுக்கு 3 ரூபா. அப்போ 10,000 யூனிட்டுக்கு 10,000 × 3 போட்டிங்கன்னா 30,000 வரும். வேரியபிள் ஓவர்ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ இருக்குது? 2 ரூபா இருக்குது. அப்போ ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபா. அப்போ 10,000 யூனிட்டுக்கு 10,000 × 2 போட்டிங்கன்னா 20,000 உங்களுக்கு வரும். ஸோ வேரியபிள் காஸ்ட் வந்து டோட்டலாக போட்டாச்சு. வேறு எதுவும் வேரியபிள் இருக்கா? அவ்வளோதான். ஸோ டோட்டல் வேரியபிள் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 15 ரூபா வருது. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh + 30,000 + 20,000 போட்டிங்கன்னா 1,50,000 வருது. ஸோ 2 lakhsல இருந்து இந்த வேரியபிள் காஸ்ட்டை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் கிடச்சிடும். ஸோ கான்ட்ரிபியூஷன் பெரிய யூனிட்டும் நீங்கள் அதே மாதிரி போட்டுருங்க. ஓகேயா? ஓகே, ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்கு 30,000 வருது. எல்லா கெப்பாசிட்டிக்கும் இதே 30,000 தான். ஸோ டேரெக்டாக போட்டுக்கோங்க. ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 30,000 நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ கான்ட்ரிபியூஷனில் வந்து நீங்கள் ஃபிக்ஸட் காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணுறப்போ ப்ராஃபிட் உங்களுக்கு வரும். இந்த 30,000 நீங்கள் கண்ணை மூடிட்டு எல்லா கெப்பாசிட்டிக்கும் போட்டுடலாம். ஏன்னா நெவர் சேஞ்சஸ் with the changes in output. ஓகேங்களா? ஃபிக்ஸட் காஸ்ட் நெவர் சேஞ்சஸ் with the changes in output or changes in capacity. ஸோ கெப்பாசிட்டி சேஞ்ச் ஆகிறப்போ இல்லை அவுட்புட் சேஞ்ச் ஆகிறப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? ஓகே,
இப்போ 50% கெப்பாசிட்டிக்கு வரும். 50% கெப்பாசிட்டிக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது பாருங்கள். செல்லிங் ப்ரைஸ் 3% குறையுதான். செல்லிங் ப்ரைஸ் நார்மலாக 20 ரூபா இருந்துச்சு. இதில் 3% குறையுதுன்னா கேல்குலேட்டரை நீங்கள் போடுங்க. ஆக்சுவலாக இந்த கேல்குலேட்டர் கரெக்டாக இருக்குது. உங்கள் கேல்குலேட்டரில் போடுங்க. 20 மைனஸ் எத்தனை பர்சன்டேஜ் குறையுது? 3% குறையுது. ஓகேங்களா? ஸோ 20 மைனஸ் 3% போடுங்க, உங்களுக்கு 19.4 வரும். ஓகேங்களா? ஸோ செல்லிங் ப்ரைஸ் பெர் யூனிட் வந்து 20 மைனஸ் 3% போட்டால் 19.4 வரும். டோட்டலாக எத்தனை யூனிட்? ஒரு யூனிட்டுக்கு 19.4 ரூபானா 12,500 யூனிட்டுக்கு 12,500 இன்ட்டு 19.4 அப்படின்னா 2,42,500 வரும். ஓகே. ஸோ கெப்பாசிட்டி 50% வேறு எதுவும் சேஞ்சஸ் இருக்குதா? செல்லிங் ப்ரைஸ் மட்டும்தான், மற்ற எல்லாமே நீங்கள் அப்படியே போட்டுடலாம். ஓகே. ஸோ வேரியபிள் காஸ்ட் மெட்டீரியல் பெர் யூனிட் 10 ரூபா அப்படியே போடுங்க. லேபர் 3 ரூபா அப்படியே போட்டுருங்க. பெர் யூனிட் வேரியபிள் ஒரு 2 ரூபா அப்படியே போடுங்க. டோட்டல் வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் டோட்டலாக 15 rupees வரும், அது அப்படியே போடுங்க. வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் நெவர் சேஞ்சஸ் வித் த சேஞ்சஸ் இன் அவுட்புட். ஓகேங்களா? வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் வந்து டஸ் நாட் in changes in capacity or output. ஓகேங்களா? வேரியபிள் காஸ்ட் ஒரு யூனிட்டுக்குள்ள வேரியபிள் பெர் யூனிட் வேரியபிள் காஸ்ட் வந்து எப்பவுமே சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? டோட்டல் வேரியபிள் காஸ்ட் அவுட்புட்டை பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகும், ஆனால் பெர் யூனிட் வேரியபிள் காஸ்ட் எப்பவுமே சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? ஆனால் ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெர் யூனிட் சேஞ்ச் ஆகும், டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் சேஞ்ச் ஆகாது. கிளியரா? ஓகே. ஸோ மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 10 ரூபா, மொத்தம் 12,500 யூனிட். ஸோ 10 இன்ட்டு 12,500 போடுங்க, 1,25,000. அதே மாதிரி லேபருக்கு ஒரு யூனிட்டுக்கு 3 ரூபா. ஸோ 3 இன்ட்டு 12,500 போட்டிங்கன்னா 37,500. வேரியபிள் ஓவர்ஹெட் ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபா. ஸோ 2 இன்ட்டு 12,500 போட்டிங்கன்னா 25,000 வரும். ஓகேங்களா? ஸோ டோட்டல் வேரியபிள் காஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணுங்கள், 1,87,500. நீங்கள் மொத்தமாக ஆட் பண்ணியும் போடலாம், இல்லை 15 இன்ட்டு 12,500 போட்டாலும் இதே தான் வரும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ சேல்ஸ் இருக்குது, டோட்டல் வேரியபிள் காஸ்ட் இருக்குது, ரெண்டையும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் கிடச்சிரும். ஸோ 242,500 மைனஸ் 187,500 அப்படின்னா 55,000 உங்களோட கான்ட்ரிபியூஷன். ஃபிக்ஸட் காஸ்ட் அதே 30,000 தான். ஸோ 55,000 மைனஸ் 30,000 போடுங்க, உங்களுக்கு 25,000 ப்ராஃபிட்டாக வந்துடும். ஓகேங்களா? ஓகே. இப்போ 90% கெப்பாசிட்டிக்கு போடுவோம். 90% கெப்பாசிட்டிக்கு யூனிட் வந்து 22,500 நம்ம பார்த்தோம். ஓகே. 90% கெப்பாசிட்டிக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க? செல்லிங் ப்ரைஸ் வந்து 5% குறையுது, ரா மெட்டீரியலும் 5% குறையுது. ஸோ இதை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ செல்லிங் ப்ரைஸ் 5% குறையுதுன்னா ஆல்ரெடி 20 ரூபா இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ உங்களோட கேல்குலேட்டரில் 20 மைனஸ் 5% போடுங்க. 20 மைனஸ் 5% நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸ் வந்து 19 ரூபா வரும். ஓகேங்களா? ஸோ 20 மைனஸ் 5%, அதாவது 20ல் நீங்கள் 5% எடுத்திங்கன்னா 1 ரூபா வரும். ஸோ 20ல் 1 ரூபாயை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா 19 ரூபா செல்லிங் ப்ரைஸாக வரும். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஒரு யூனிட்டுக்கு 19 ரூபானா 22,500 யூனிட்டுக்கு 4,27,500 வரும். ஓகேங்களா? ஓகே. இப்போ ரா மெட்டீரியல் டைரக்ட் மெட்டீரியலுமே 5% குறைதான். அப்போ டைரக்ட் மெட்டீரியல் ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ இருந்துச்சு? 10 ரூபா இருந்துச்சு. இப்போ இது 5% குறையுது அப்படின்னா 10 மைனஸ் 5% சொல்லி கேல்குலேட்டரில் போடுங்க, உங்களுக்கு 9.5 வரும். ஓகேங்களா? ஸோ 10லேருந்து 5% குறையுது. ஸோ 10ல் 5% போட்டால் ஆக்சுவலாக என்ன வரும்? 0.5 rupees குறையுது. ஓகேங்களா? ஸோ 10ல் 0.5 rupees குறைஞ்சா 9.5 வரும். ஒரு யூனிட்டுக்கு 9.5. அப்போ 22,500 யூனிட்டுக்கு 22,500 இன்ட்டு 9.5 அப்படின்னா 2,13,750 ரூபா வரும். மற்ற லேபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 3 ரூபா, 3 இன்ட்டு 22,500 போடுறப்போ 67,500. அதே மாதிரி வேரியபிள் ஓவர்ஹெடும் பெர் யூனிட் அதே தான், 2 ரூபா நீங்கள் போட்டுக்கோங்க. 2 இன்ட்டு 22,500 போடுறப்போ 45,000 வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ டோட்டல் வேரியபிள் காஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணுங்கள், 3,26,250 வரும். வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் டோட்டலாக ஆட் பண்ணுங்கள், 9.5 + 3 + 2 போட்டிங்கன்னா 14.5 வரும். ஓகேங்களா? 14.5 இன்ட்டு 22,500 போட்டாலுமே இந்த 3,26,250 வரும். ஓகே. ஸோ இப்போ சேல்ஸ் இருக்குது, டோட்டல் வேரியபிள் காஸ்ட் இருக்குது. ஸோ கான்ட்ரிபியூஷன் சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் போட்டு கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சிருங்க. இதில் வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் 30,000, அதே ஃபிக்ஸட் காஸ்ட் தான். ஓகேங்களா? ஸோ 30,000 நீங்கள் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து 71,250 உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஓகே. இந்த சம்மில் பிரேக் ஈவன் சேல்ஸ் கேட்கல, இருந்தாலும் நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? ஸோ பிரேக் ஈவன் சேல்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன் சேல்ஸோட ஃபார்ம் என்னது? ஃபிக்ஸட் காஸ்ட் பை கான்ட்ரிபியூஷன். ஏங்க பிரேக் ஈவன் சேல்ஸ் குவான்டிட்டியில் கேட்டிருக்காங்க, இவங்க ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி போட்டிருக்காங்க. சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் காஸ்ட் பை பிவி ரேஷியோ. ஓகேங்களா? ஸோ பிவி ரேஷியோ நம்ம கண்டுபிடிப்போம். பிவி ரேஷியோ கண்டுபிடிச்சிருவோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் இன்ட்டு கண்டது தான் பிவி ரேஷியோ. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு
40% கெப்பாசிட்டிக்கு கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? கான்ட்ரிபியூஷன் வந்து 1,50,000 பை சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40% கெப்பாசிட்டிக்கு 2 லட்சம் இன்ட்டு 100 போட்டிங்க அப்படின்னா 75% பிவி ரேஷியோ. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது ஆக்சுவலாக 50% கெப்பாசிட்டிக்கு பார்ப்போமா? ஸோ 50% கெப்பாசிட்டிக்கு கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? 50 சார் வேரியபிள் காசு வச்சு போட்டோம். ஓகே, பிவி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் இன்ட்டு 100. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போது ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40%க்கு கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? கான்ட்ரிபியூஷன் வந்து இங்கே 50,000 இருக்குது. ஸோ 50,000 பை சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 lakhs இன்ட்டு 100 போடுங்க, 25% வரும். இதுதான் பிவி ரேஷியோ ஃபார் 40% கெப்பாசிட்டி. இப்போ 50% கெப்பாசிட்டிக்கு பாருங்கள், கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் இன்ட்டு 100. ஸோ இங்கே கான்ட்ரிபியூஷன் வந்து 55,000 பை சேல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 242,500 இன்ட்டு 100 போடுங்க. 55,000 பை 242,500 இன்ட்டு 100 போடுங்க, 22.68% வரும். அதே மாதிரி பிவி ரேஷியோ ஃபார் 90% கெப்பாசிட்டிக்கு கான்ட்ரிபியூஷன் 1,01,250 பை சேல்ஸ் சேல்ஸ் வந்து 427,500 இன்ட்டு 100 நீங்கள் போடணும். ஓகேங்களா? ஸோ கான்ட்ரிபியூஷன் வந்து எவ்வளோ பார்த்தோம்? 1,01,250. ஓகே, சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 427,500 சேல்ஸ் இன்ட்டு 100 போடுங்க. 1,01,250 பை 427,500 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 23.68%. ஓகேங்களா? ஓகே, இப்போ பிரேக் ஈவன் சேல்ஸோட ஃபார்முலா ஆக்சுவலாக உங்களுக்கே தெரியும், ஃபிக்ஸட் காசு பை பிவி ரேஷியோ. ஓகேங்களா? ஸோ ஃபிக்ஸட் காசு பை பிவி ரேஷியோ கீழே கண்டுபிடிச்சிருக்கோம்ல. ஃபிக்ஸட் காசு 30,000 பை பிவி ரேஷியோ 25%. 30,000 பை 25% போட்டால் பிரேக் ஈவன் சேல்ஸ் 1,20,000 வரும். கேல்சியில் போட்டு செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பிரேக் ஈவன் சேல்ஸ் ஃபார் 50% கெப்பாசிட்டி நீங்கள் பார்க்குறப்போ ஃபிக்ஸட் காசு எவ்வளோ? 30,000 இருக்குது. 30,000 பை பிவி ரேஷியோ 30,000 பை 22.68% அப்படின்னா 132 272 உங்களுக்கு பிரேக் ஈவன் சேல்ஸாக வரும். ஓகே, நெக்ஸ்ட் 90% கெப்பாசிட்டி வாங்க. ஃபிக்ஸட் காசு வந்து 30,000 பை பிவி ரேஷியோ வந்து 23.68% போடுங்க. ஸோ கேல்சியில் 30,000 பை 23.68% போடுங்க. பிரேக் ஈவன் சேல்ஸ் 126 627 வரும். ஓகேங்களா? இவங்க ஆக்சுவலாக என்ன ஃபார்முலா போட்டிருக்காங்கன்னா பிவி ரேஷியோ பிரேக் ஈவன் சேல்ஸே கேட்கல. ஓகேங்களா? ஆனால் பிரேக் ஈவன் சேல்ஸ் அவங்க போட்டிருக்காங்க. ஸோ பிவி ரேஷியோ நம்ம போட்டுருவோம், ஏன்னா எல்லா கான்செப்டும் ஒரே சமயம் நம்ம முடிஞ்சிடும்ல. ஸோ அதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ பிவி ரேஷியோ நம்ம கண்டுபிடிச்சாச்சு, அதை வச்சு நம்ம பிரேக் ஈவன் சேல்ஸ் போட்டோம். இவங்க எப்படி போட்டிருக்காங்கன்னா ஃபிக்ஸட் காசு பை பிவி ரேஷியோ தான் ஃபார்முலா. ஃபிக்ஸட் காசு பை பிவி ரேஷியோ. ஓகே, இப்போ பிவி ரேஷியோட ஃபார்முலா என்ன? ஃபிக்ஸட் காசு பை பிவிங்கிற இடத்துல பிவி ரேஷியோட ஃபார்முலா போடுங்க, கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் இன்ட்டு 100. அப்படிதானே? அப்போது ஃபிக்ஸட் காஸ்ட் இந்த கீழே இருக்கிற சி பை எஸ் மேலே போகிறப்போ ரெசிப்ரோக்கலாக போகும். ஓகேங்களா? ஸோ எஸ் பை சி. கிளியரா? ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் இன்ட்டு சேல்ஸ் பை கான்ட்ரிபியூஷன், ஃபிக்ஸட் காஸ்ட் இன்ட்டு சேல்ஸ் பை கான்ட்ரிபியூஷன். ஸோ இதுதான் அவங்க ஃபார்முலாவாக போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, நம்ம பிவி ரேஷியோ கண்டுபிடிச்சி பிரேக் ஈவன் சேல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். மேக்ஸிமம் நீங்கள் அப்படி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பிவி ரேஷியோ ஒன்று நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதோட நெட் ஆன்சரும் வரப்போகுது. பிரேக் ஈவன் சேல்ஸ் ஒன்று கண்டுபிடிக்க போகிறீங்க, அதோட நெட் ஆன்சரும் வரப்போகுது. ஸோ ரெண்டு இதுவுமே நீங்கள் கண்டுபிடிக்கிறப்போ கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்குறப்போ நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இவ்வளோ தாங்க, சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. ஸோ ஒவ்வொரு கெப்பாசிட்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், பிரேக் ஈவன் சேல்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், பிவி ரேஷியோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் வந்து சேஞ்ச் ஆகாது, வேரியபிள் காஸ்ட் டோட்டல் தான் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ வேரியபிள் காஸ்ட் டோட்டல் சேஞ்சஸ் வித் சேஞ்சஸ் இன் அவுட்புட். வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் சேஞ்ச் ஆகாது. ஃபிக்ஸட் காஸ்ட் பெர் யூனிட் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஆனால் ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகாது. ஓகே, ஸோ இங்கே டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30,000, இங்கேயும் 30,000, இங்கேயும் 30,000. பெர் யூனிட் வந்து பாருங்கள் 30,000 பை 10,000 போட்டிங்கன்னா இங்கே பெர் யூனிட் 3 ரூபா வருது ஃபிக்ஸட் காஸ்ட்டாக. ஓகே, இப்போ ரெண்டாவது இதில் பாருங்கள் 30,000 பை 12,500 நீங்கள் போடுவீங்களா? ஸோ 30,000 பை இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் 12,500 போட்டிங்கன்னா 2.4 வருது. ஃபிக்ஸட் காஸ்ட் பெர் யூனிட் குறைஞ்சிருக்குது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள்
90% கெப்பாசிட்டியில் 30,000 டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் 30,000 பை 22,500 போட்டிங்க அப்படின்னா 1.33 வருது ஃபிக்ஸட் காஸ்ட் பெர் யூனிட். ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் பெர் யூனிட் எப்போவுமே குறையும். ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு 100 ரூபா, எப்படி சொல்கிறது, 100 ரூபா நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க. 2 பேருக்கு பிரிக்கிறப்போ, 3 பேருக்கு பிரிக்கிறப்போ, 4 பேருக்கு பிரிக்கிறப்போ என்ன ஆகும்? 2 பேருக்கு பிரிக்கிறப்போ அதிகமாக கொடுப்பீங்க, 3 பேருக்கு பிரிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக கொடுப்பீங்க, 4 பேருக்கு பிரிக்கிறப்போ ரொம்ப கம்மியாயிரும். அதே மாதிரி தான் அந்த ஃபிக்ஸட் காசு 10,000 யூனிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ரூபா இருக்குது. 12,500க்கு நீங்கள் இது பண்ணுறப்போ 2.4 ஆகுது. 22,500க்கு நீங்கள் போடுறப்போ 1.33 ஆகுதும். ஸோ ஃபிக்ஸட் காசு பெரிய யூனிட் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் அவுட்புட். ஓகேங்களா? ஸோ அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகிறப்போ ஃபிக்ஸட் காசு பெரிய யூனிட் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த சம் வந்து பாருங்கள், ஒரு 1/2 hour டைம் எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் வந்துன்னா கேளுங்க, கிளியர் பண்ணிக்கலாம்.